இந்த நாட்டினுடைய நிர்வாக முறையை நீங்கள் பாருங்கள். இந்த நிர்வாக முறையெல்லாம் யார் உண்டாக்குனது? முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணி வைங்க. இந்த நாட்டினுடைய சட்டம், போக்குவரத்து, நிர்வாகம் எல்லாமே நாசகராகி போயிருக்கும். முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க? அதை பல கிராம சபைன்னு தனியா உண்டாக்குறாங்க, மாவட்டம் ஒண்ணு உண்டாக்குறாங்க, அப்புறம் மாநிலம் ஒண்ணு உண்டாக்குறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எப்படி? பஞ்சாயத்து. பஞ்சாயத்து என்ன? பஞ்சாயத்துகள் 5 நிர்வாகிகள் அங்க உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்து ஆள முடியாததற்காக கிராமங்களை சேர்ந்த 5 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு தனி அமைப்பு உருவாக்கி காட்டியது யாரு? முஸ்லிம் மன்னர்கள். அந்த செட்டப் இருந்ததுனால இன்னைக்கு நிர்வாகம் ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை உண்டாக்கிட்டு போனது யாரு? மாவட்டங்கிறீங்களே. அந்த காலத்துல ஜில்லான்னு சொல்லிட்டு இருந்தா, ஜில்லாங்கிற அரபி வார்த்தை. இப்ப மாவட்ட வட்டம் போட்டு பெரிய வட்டம் ஆகிட்டான். மாவட்டம். இந்த மாவட்டம் இப்ப பேரை மாத்திக்கிட்டாலும் இந்த செட்டப் உண்டாக்குனது யாரு? இப்படி இந்த நாட்டை ஒண்ணு சேர்த்தது நாம, உருவாக்குறது நாம. சட்டம்டா என்ன, நீதிடா என்ன, நிர்வாகம்டா என்னன்னு தெரியாமல் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருந்த சின்ன சின்ன சிற்றரசர்களையும் குட்டி மன்னர்களையும் சமஸ்தானங்களையும் மண்டையில தட்டி அவர்களுக்கு சரியான முறையில நீதி பரிபாலனத்தை கற்றுக் கொடுத்தது யார்? இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், நீதிமன்றத்திலே பயன்படுத்தப்படுகிற ஏராளமான சொற்கள் முஸ்லிம்கள் வழங்கிய சொற்களாக இருக்கிறது. இன்றைக்கு கூட கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் என்று சொல்கிறீர்கள். இப்ப வழக்கு நீ மாத்தலாம், நீ என்னத்தை மாத்தலாம், வக்கீல் மாறாது. வக்கீல் சொல்றீங்க, வக்கீல் அரபி வார்த்தை. முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒருவன் நேரடியாக தன்னுடைய வழக்கை வாதிட முடியாது, ஏமாந்து போய்விடுவார். சட்டம் தெரிந்தவர்களை வைத்து வாதிட வேண்டும் என்று ஒரு வக்கீல். முன்சிப் கோர்ட் என்று சொல்கிறீர்களே, முன்சிப் என்றால் என்ன? அது அரபு சொல்லி நீதிமான், நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஜாமீன் கொடுத்தார்கள் சொன்னீங்களே, ஜாமீன்கிற வார்த்தை என்ன? அரபி வார்த்தை. முஸ்லிம் மன்னர்கள் தான் இந்த செட்டப்பையே உண்டாக்குறான். கோர்ட்ல போய் இன்னைக்கு அந்த சட்டத்தின்படிதான் நீங்க எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜாமீன்கிறீங்க, ஒருத்தர் ஆஜராகல, ஆஜருங்கிற அரபி வார்த்தை. நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படிங்கிறான். ஆஜர்னா என்ன? அது அரபு சொல்லி. ஆஜராகல வருகை தருவது, ஆஜராகல அதுக்காக என்ன செய்வான்? வாய்தா வாங்குறவன். வாய்தா அரபி வார்த்தை. நீ ஆஜருங்கிறது அரபி. வாய்தா வாங்க, வாய்தா தமிழ்ல எடுத்து காட்டு பார்ப்போம், ஹிந்தியில எடுத்து காட்டு பார்ப்போம், ஆங்கிலத்தில் அர்த்தம் சொல்லி பார்ப்போம். கிடையாது. ஆஜருங்கிறது அரபி, வாய்தா அரபி, வக்கீல் அரபி, ரத்துங்கிறது அரபி, மாமூலுங்கிறது அரபி, மகசூலுங்கிறது அரபி. இந்த மெத்தேடை எல்லாம் உனக்கு சொல்லி தந்தது, வார்த்தைகள் வரைக்கும் சொல்லி தந்தது யாரு என்று கேட்டால், இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நெறியை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் முஸ்லிம்கள். 800 வருஷம் அவன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீதி செலுத்துவது என்பதை தெரியாமல் இந்த நாடு தடுமாறி கொண்டிருக்கும். வெள்ளையனே எங்கிருந்து தான் கற்றுக்கொண்டான்? 200 வருஷம் ஆட்சி பண்ணானே, நம்ம செட்டு எதையாவது மாத்த முடிஞ்ச அவனால?